ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்களை எல்லாரும் சாவடிப்பீங்க, எல்லா வேலையும் செய்யும். ரொம்ப நன்றி. உங்க முதல்வருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாங்க சாகிறதுக்காக பிறந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்களை இன்னும் அடிச்சு ஒடுக்கி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை, எங்களுக்கான வாழ்வு உரிமைகளை இன்னும் நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க, போராடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களை தூக்கி மெரிப்பீங்க, மெரிச்சு உங்களுக்கான ஏவல் ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கி போய் உங்களுக்கு கட்டாதுக்கு விசிறி அடிப்பீங்க. இல்ல முடிஞ்சா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனையை முதல்வர் என்ன குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க, நீங்க எங்க பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? அதை பேசுறதை விட்டு அரசு படி கொண்டு வைக்க வச்சு இப்போ என் சகோதரி வளர்மதி எங்கன்னு தெரியல. இன்னும் ரவுடி பசங்க கொலை பண்ணணும் அத்தனை பேரையும் எடுத்து உட்கார வச்சு குத்துற மாதிரி ஒரு போராளியை எடுத்து உட்கார வச்சு தீபல உட்கார வச்சு குத்துறது. அந்த மக்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. என் சகோதரி ஒழுங்கா வந்து சேரணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கும். தயவு செய்து காவல்துறையும் இங்க இருக்க நீதிமன்றமும் இதை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து அரசு செவி சாச்சு இந்த மக்களுக்கான வேலை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.